ஹாய், என் பேர் சுபாஷ். இந்த சேனலில் ஷேர் மார்க்கெட் அப்புறம் இந்த ஃபினான்ஸ் சம்மந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணுறதுக்கான என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கணும், அதை பற்றின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைக்காத மாதிரி இருக்கும். நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றியே ஒரு ஏராளமான வீடியோஸ் நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, ஸ்ட்ரைக் ப்ரைஸை எப்படி செலக்ட் பண்ணலாம், அதை பற்றின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் வாங்க. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னா என்ன? ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க விற்க போகிறீங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வச்சு தான் ஃபஸ்ட்டு இனிஷியேட்டே பண்ணுவாங்க. இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை அந்த ப்ரைஸை தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு இந்த கான்ட்ராக்டை நான் வாங்குகிறேன், அந்த சைட்லேருந்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு இந்த கான்ட்ராக்டை விற்கிறேன். ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை வச்சு ஃபிக்ஸ் பண்ணி தான் ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்டை இனிஷியேட் பண்ணுவாங்க. சிம்பிளாக சொல்லலாம், அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் கான்ட்ராக்ட்னா என்ன? ஒரு பையருக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குது, பட் ஆப்ளிகேஷன் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பையருக்கு ஒரு ட்ரேடு ஃபேவராக அமைஞ்சிச்சு அப்படின்னா, அவர் அந்த ட்ரேடை எக்ஸஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அந்த பையருக்கு அந்த ட்ரேடு சரியாக அமையலை அப்படின்னா, அது கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு தகுந்தாப்பில் எக்ஸஸ் பண்ண அவசியம் இல்லை. அந்த ட்ரேட்லேருந்து அவங்க விளைவிக்கலாம். இது எதை பொறுத்துனா, இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை வச்சு தான். நம்ம ஒரு பையராக இருந்து ஒரு கால் ஆப்ஷனோ ஒரு புட் ஆப்ஷனோ வாங்குறோம் அப்படின்னா, ஒரு ப்ரீமியம் நம்ம பே பண்ணணும். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ ஆப்ஷன் கான்ட்ராக்ட்னாலே ஒரு கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் வாங்கினா ஒரு ப்ரீமியம் நம்ம பே பண்ணி ஆகணும். ஸோ அந்த ப்ரீமியம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான காரணங்கள் என்னன்னா, ஸ்ட்ரைக் ப்ரைஸும் இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸோட டிஃப்ரென்ஸை வச்சு தான் இந்த ப்ரீமியமும் ஃபிக்ஸ் பண்ணப்படுது. ஓகே, ஸோ அதனால தான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ரொம்ப முக்கியத்துவமான ஒன்று. ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னா சிம்பிள் மீனிங் என்னென்னா, ஃபஸ்ட்டு இனிஷியேஷன், அதாவது ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்டை இனிஷியேட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் ரொம்ப முக்கியத்துவமானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டாஸ் போடுற மாதிரி. ஸோ நார்மலாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக கிரிக்கெட் பார்க்குறவங்களுக்கு அந்த டாஸ்ங்கிறது ஜஸ்ட் ஒரு மொமெண்ட் தான். டாஸ் போட்டாங்களா, ஓகே, யார் பேட்டிங், ஸோ அதோட முடிச்சிடுவாங்க. பட் கிரிக்கெட்டை பற்றி நல்ல ஒரு தெரிஞ்சவங்களும் சரி, தெரிஞ்சவங்க, ஸோ ரொம்ப ஒரு ஃபேனாக இருப்பாங்க, ஸோ ரொம்ப புரிஞ்சு அதை பார்ப்பாங்களே, ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஸோ அந்த பிச் ரிப்போர்ட் எப்படி இருக்குது, அப்போ வெதர் கண்டிஷன் எப்படி இருக்குது அந்தெல்லாம் பார்க்குறவங்களுக்கு இந்த டாஸ் ரொம்ப முக்கியமான ஒரு மூமெண்ட். யார் பேட்டிங் பண்ணால் ஜெயிக்கலாம், யார் போலிங் ஃபஸ்ட்டு போட்டால் ஜெயிக்கலாம், ஸோ இதெல்லாம் நல்லா பார்க்குறவங்களுக்கு இந்த டாஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்டை, ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங்கை அட்லீஸ்ட் பாதியாவது புரிஞ்சவங்களுக்கு இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட முக்கியத்துவம் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட்டு பிளைண்டாக வரவங்களுக்கு ஓகே, இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஒரு இனிஷியேஷன் தானே, ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்ட் வாங்குகிறோம், அதுக்கு ஒரு இனிஷியேஷன் மாதிரி தான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு ஒரு லைனில் முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பற்றி ஒரு பெரிய எக்ஸாம்பிளோட ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஒரு வீடியோவில் நம்ம போட்டிருப்போம். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ டைம் இருக்கும்போது அந்த வீடியோ பார்த்துட்டு மறுபடியும் இந்த வீடியோ பாருங்கள். இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷனுக்கான ஒரு முக்கியத்துவம் என்ன? த வேல்யூ ஆஃப் ஆப்ஷன் கான்ட்ராக்ட். இந்த ஆப்ஷன் கான்ட்ராக்டோட மதிப்பு இருக்குல்ல, அது எதை பொறுத்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மணி, அடுத்த மணி, அவுட் ஆஃப் த மணி. இந்த மணி, அடுத்த மணி, அவுட் ஆஃப் த மணி, இந்த சினாரியோலாம் எதை பொறுத்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க? இந்த சினாரியோ வருது அப்படின்னா, ஸ்ட்ரைக் ப்ரைஸு அப்புறம் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸுக்கு உண்டான டிஃப்ரென்ஸை பொறுத்தா இந்த சினாரியோவே வருது. இந்த சினாரியோ வச்சு தான் ப்ரீமியம் ப்ரைஸும் அந்த அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆப்ஷன் கான்ட்ராக்டை இந்த அமௌண்ட்டில் தான் நீங்கள் வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த மணி, அடுத்த மணி, அவுட் ஆஃப் த மணி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நம்ம கட்டுற இந்த ப்ரீமியமுக்கு ஒரு தகுந்த ப்ராஃபிட் கிடைக்கணும் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட செலெக்ஷன் ரொம்ப முக்கியமான ஒரு டெசிஷன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு இந்த இம்பார்ட்டன்ஸை நம்ம புரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு சுரேஷ்னு ஒரு ஆள் எடுத்துப்போம். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மார்க்கெட் நாளைக்கு ஏற போகுது, அதாவது அப்போர்ட் டைரக்ஷனில் போக போகுதுன்னு இவளுக்கு தோணுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணுறாரு. உதாரணத்துக்கு ஏதோ ஒரு கம்பெனி எடுத்துக்கோங்க, XYZ கம்பெனி எடுத்துக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹100. ஸோ இவர் மார்க்கெட் ஏற போகுது, ஸோ அதனால் ஒரு சேஃப்டி பர்பஸாக இந்த மணிலேயே அவர் எடுக்கிறாரு. ஸோ இந்த மணினா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எதில் சூஸ் பண்ணுறாரு அப்படின்னா ₹90 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறாரு. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ₹90, அப்புறம் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ₹100. ஸோ இந்த மணி, ஸோ டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கனால ப்ரீமியம் எவ்வளோ பே பண்ணுறாரு அப்படின்னா ₹12 பே பண்ணுறாரு. ஓகேவா? இவர் சுரேஷ் இந்த கேட்டகரியில் இருக்கார். அப்புறம் மகேஷ்னு ஒருத்தர். இவர் சுரேஷோட கொஞ்சம் கான்ஃபிடண்டாக தான் இருக்கார். ஸோ அதனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ₹100 மார்க்கெட் ப்ரைஸ்,
ஸ்ட்ரைக் ப்ரைஸும் 100 ருபீஸில் ஒரு ட்ரேடை எடுக்கிறார், கால் ஆப்ஷனை பை பண்ணிட்டார். இது வந்து அட் த மணி. ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸும் 100 தான், அப்புறம் மார்க்கெட் ப்ரைஸும் 100 தான். ஸோ அட் த மணி. இவர் எவ்வளோ ப்ரீமியம் கட்டுறாரு அப்படின்னா 2 ருபீஸ் ஒரு ப்ரீமியம் கட்டி அந்த ஆப்ஷன் கான்ட்ராக்டை வாங்குறாரு. அப்புறம் குமார்னு ஒருத்தர், இவர் வந்து ரொம்ப கான்ஃபிடண்டாக இருக்கார், மார்க்கெட் கண்டிப்பாக ஏறப்போகுது. ஸோ அதனால் இவர் எந்த ஸ்டேஜில் அந்த கான்ட்ராக்ட் வாங்குறாரு அப்படின்னா, எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கான்ட்ராக்ட் வாங்குறாங்க அப்படின்னா 102 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வாங்குறாரு. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் 100, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 102. ஸோ இது வந்து அட் த மணி கான்செப்ட். ஸோ அதனால் வந்து ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து ப்ரீமியம் அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம ஒரு உதாரணத்துக்கு வந்து 0.5 ருபீஸ் எடுத்துக்கலாம். 50 பைசாவுக்கு இவர் எடுத்துக்காரு, அதாவது ஆப்ஷன் கான்ட்ராக்ட் வாங்கியிருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 3 பேருமே புல்லிஷாக தான் இருக்காங்க. 3 பேருமே ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்ட் வாங்கிட்டாங்க. இப்போ அந்த மார்க்கெட் வந்து 103 போகுது. 100 ருபீஸ் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஒரு 103 போகுது. சுரேஷ் எடுத்துப்போம். ஸோ அவர் 90 ருபீஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இந்த ஆப்ஷன் கான்ட்ராக்ட் வாங்கினார். இப்போ 103 வந்து நிற்கிது. டிஃப்ரென்ஸ் வந்து 13 ரூபா டிஃப்ரென்ஸு. பட் இவர் 12 ரூபா கட்டியிருக்காரு. ஸோ அதனால் இவர் 1 ரூபா லாபம். ஸோ ஜஸ்ட் ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் பர்பஸ் தான் சொல்கிறேன். ஸோ 1 ரூபா லாபம். அப்புறம் மகேஷ் அவர் எடுத்துக்கிங்கன்னா 100 ரூபா ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உள்ளே வந்தார். இப்போ 103 ரூபா இருக்குது. பட் 2 ரூபா கட்டியிருக்காரு. ஸோ இவருக்கும் ஒரு 1 ரூபா லாபம் மாதிரி. அப்புறம் குமார் அவர் எடுத்துப்போம். ஸோ அவர் வந்து 100 ருபீஸ் 102 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உள்ளே வந்தார். இப்போ 103 மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ 1 ரூபா இவருக்கு லாபம் கிடச்சிருக்கு. பட் ஏற்கனவே ஒரு 0.5 ருபீஸ் வந்து ப்ரீமியம் கட்டினால இவர் 0.5 ருபீஸ் லாபம். இந்த 3 பேருக்குமே ப்ராஃபிட் கிடைச்சாலுமே கிட்டத்தட்ட 1 ரூபா அந்த ரேஞ்சில் தான் ப்ராஃபிட் இருக்குது. ஒரு நல்ல விஷயம் தான், ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. பட் எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ அது ரொம்ப முக்கியம். நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, ப்ரீமியம் போடுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல ப்ராஃபிட் கிடைச்சா மட்டும் தான் ரொம்ப நல்லது. ஸோ எல்லாருமே ப்ராஃபிட் கிடைச்சாலுமே எந்த அளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுவும் முக்கியம். ஸோ சுரேஷுங்கிறது 12 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளோ அமௌண்ட் வந்து அவர் 12 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி ஸோ அவருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி எல்லாருமே அந்த 1 ரூபா ரேஞ்சில் இருந்தாலுமே இந்த இன்வெஸ்ட் பண்ணுற அந்த டிஃப்ரென்ஸ், அந்த அமௌண்ட் டிஃப்ரென்ஸ் வந்து வேரி ஆகுது. ஸோ இதெல்லாம் எதை பொறுத்து மாறுது அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பொறுத்த மாறுது. இவங்கெல்லாம் வந்து இந்த மார்க்கெட் ப்ரைஸ் ஏறிடுச்சு. ஸோ அதனால ஒரு ப்ராஃபிட் கொஞ்சமாச்சும் ஒரு ப்ராஃபிட் பார்த்தாங்க. இன்கேஸ் ப்ராஃபிட், அதாவது மார்க்கெட் ப்ரைஸ் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து அந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 100 ரூபா மேலே போகாமல், அந்த 100 ரூபா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 100 ரூபா இருந்துச்சுல, அது மேலே போகாமல் 90 ருபீஸ் போயிடுச்சு அப்படின்னா ஸோ எல்லாத்துக்குமே லாஸ் தான். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது வந்து யார் அதிகபட்சமாக போட்டிருப்பாங்கல்ல அவங்களுக்கு தான் நிறைய அமௌண்ட் போயிருக்கும். ஸோ இது அந்த ப்ராஃபிட்டும் சரி, இந்த ப்ராஃபிட்டோட அளவும் சரி, இந்த லாஸோட அளவும் சரி, எதை பொறுத்து மாறுது அப்படின்னா நம்ம இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணி உள்ளே வரோம்ல அதை பொறுத்து தான் மாறுது. ஸோ இந்த சின்ன எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட முக்கியத்துவம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஒரு பேசிக்கான பட் ஒரு முக்கியமான சில பேராமீட்டர்ஸ்லாம் இருக்குது இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் என்னென்னா அந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ என்னதான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எதை பார்க்கணும் அப்படின்னா அந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் தான். ஸோ அந்த மார்க்கெட் ப்ரைஸ் பொறுத்து தான் நம்ம இந்த மணி போகணுமா, இல்லை அட் த மணி போகணுமா, இல்லை அவுட் ஆஃப் த மணி போகணுமா நம்ம உள்ளே வரும். ஸோ அந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அப்புறம் வந்து ரிஸ்க். ஸோ ஒரு ஷேர் மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு அந்த ரிஸ்க்கை பேர் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் ரொம்ப முக்கியம். வெறும் 10 ரூபா வச்சுட்டு நம்ம 10 ரூபா இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப டேஞ்சரான சுச்சுவேஷன். வெறும் நம்மளுக்கு 10 ரூபா தான் இருக்குது, பட் அந்த 10 ரூபாவை இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது கொஞ்சம் டேஞ்சரான சுச்சுவேஷன். நம்மளோட கேப்பபிலிட்டி எவ்வளவு, ஸோ அதையும் நம்ம மெஷர் பண்ணி தான் உள்ளே இறங்கணும். ஏன்னா ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து என்னதான் வந்து ஒரு பையருக்கு சேஃபாக இருந்தாலுமே பட் லாஸோட அளவும் ரொம்ப ப்ராபபிலிட்டியும் ரொம்ப அதிகமானது. இன்கேஸ் சரியாக அமையலைன்னா ஸோ போட்ட அமௌண்ட் மொத்தமாக போயிடும். ஸோ நம்மக்கிட்ட ஒரு 10,000 தான் இருக்குது. ஸோ அதில் ஒரு 8,000 நம்ம போட போகிறோம் அப்படின்னா அந்த 8,000 நாளைக்கு போகிறதுக்கும் லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த கேபிட்டல் லெவல் வந்து கம்மியாகாமல் பார்த்துக்கணும். ஸோ அப்படியே கம்மி ஆனாலுமே நாளைக்கு சர்வே பண்ண முடியுமா அந்த ஒரு என்ஷூரும் நீங்கள் பண்ணிக்கணும். ஸோ இந்த ரிஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இதெல்லாம் அப்புறம் இந்த கேபிட்டல் அப்புறம் வந்து உங்கள் பேக்ரவுண்டை பொறுத்து தான் நீங்கள் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பேசிக் அந்த மெத்தட்லேயே இதை பற்றி சொல்லியிருப்போம். பட் வந்து ஷேர் மார்க்கெட் சொல்லி பொதுவாக சொல்லியிருப்போம். பட் ஆப்ஷன் ட்ரேடிங்னால நம்ம அந்த ப்ரீமியம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ரிஸ்க் டாலரன்ஸ், இந்த ரிஸ்க்கை வந்து பேர் பண்ணுற இந்த கேப்பபிலிட்டி பொறுத்து தான் நம்ம
உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்புறம் வந்து வாலட்டிலிட்டி. ஸோ அந்த மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டி, இந்த கண்டிஷன் எப்படி இருக்குது, அதை நீங்கள் பார்த்தா உள்ளே வரணும். முக்கியமாக இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. ஏன்னா ஆப்ஷன் செயினுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா ஸோ இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி ஒரு காலமே இருக்கும். ஸோ அதை பொறுத்து தான் நாளைக்கு வந்து மார்க்கெட் எப்படி போக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நம்ம நார்மலாக மார்க்கெட் கண்டிஷன் பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அது போக ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் ஸோ இதெல்லாம் பொறுத்தும் மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டி வந்து ஏறும் இறங்கும். ஸோ உள்ளே இந்தியாவுக்குள்ளேயே சில சேஞ்சஸ் ஆனாலே மார்க்கெட் வந்து வேரி ஆகும். அப்புறம் வேர்ல்டு லெவலில் ஏதோ சேஞ்சஸ் ஆகும்போது சரி, கண்டிப்பாக அந்த வாலட்டிலிட்டி வந்து சில மாதிரியாக மாறி மாறி போயிட்டுருக்கும். ஸோ அந்த வாலட்டிலிட்டி பொறுத்து தான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து நீங்கள் ஆப்ஷன் செயின் டேட்டா உள்ளே போயிட்டீங்கன்னா ஓஏ அண்ட் சேஞ்ச் இன் ஓஏ. ஸோ இந்த நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் இதை பொறுத்தும் நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓஏ அப்புறம் சேஞ்ச் இன் ஓஏ நீங்கள் பார்க்கும்போது எவ்வளோ பேர் ஆர்வம் காட்டுறாங்க, ஸோ எவ்வளோ பேர் முன் வராங்க, அந்த ஆப்ஷன் கான்ட்ராக்டை பை பண்ணுறதுக்கு முன் வராங்க. ஸோ அந்த ஒரு டேட்டா வந்து கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த டேட்டா வச்சு நீங்கள் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஓஏ அண்ட் சேஞ்ச் ஓஏயும் ரொம்ப முக்கியமான ஒன்று தான். ஸோ இந்த வீடியோவில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட முக்கியத்துவம் என்னென்னு பார்த்தோம். அப்புறம் சில பேராமீட்டர்ஸ்லாம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் உதவுது, ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸும் பார்த்தோம். ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸுங்கிறது ஒரு ஆப்ஷனல் கான்ட்ராக்டை இனிஷியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு கான்ட்ராக்டை வாங்க போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த மணியா அடுத்த மணியா அவுட் ஆஃப் த மணியா எந்த கண்டிஷனில் நம்ம வாங்க போகிறோம், அதுவும் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ரிஸ்க் எவ்வளோ நம்ம கொடுக்க போகிறோம், எவ்வளோ ரிஸ்கில் நம்ம இறங்க போகிறோம், ஸோ எவ்வளோ கேப்பபிலிட்டி இருக்குது, நம்ம இந்த ரிஸ்க் இந்த லாஸ், அதாவது இவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஸோ இந்த இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் லாஸ் ஆனாலும் நம்ம சர்வே பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி நம்மக்கிட்ட இருக்கா. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிஷன், எல்லா கண்டிஷனும் பார்த்துட்டு தான் முக்கியமாக அந்த மார்க்கெட் கண்டிஷன் அனலைஸ் பண்ண அப்புறம் தான் நம்ம உள்ளே போகணும். ஸோ ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்ட் நீங்கள் பை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டான வழிமுறையை ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுத்துட்டு அப்புறம் நீங்கள் ஆப்ஷன் கான்ட்ராக்டை பை பண்ணுங்கள். பாய்.